ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் புல்லியன் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும். எம்ப்ராய்டரி த்ரெட் அண்ட் நீடில், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். நான் வந்து 3 ஸ்டாண்ட் எடுத்து நீடில் ஆட் பண்ணும்போது 6 ஸ்டாண்டாக வரும். நாட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 4 ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம், 5 ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம். அதுக்கேற்றப்பல உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். இது வந்து புல்லியன் ஸ்டிச். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து 14. இது வரைக்கும் நம்ம 13 பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 14 ஸ்டிச் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், த்ரெட்டை வந்து கீழே எடுத்துட்டு நான் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கு தள்ளி கொஞ்சம் நீடில் பஞ்ச் பண்ணி இப்போ எந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து இந்த த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நீடிலில் வந்து த்ரெட்டை வந்து சுற்றுங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் வேணுமோ அது அளவுக்கு வந்து சுற்றணும். நான் வந்து இப்போ பாருங்கள் 7 கவுண்டிங்கில் வந்து நான் சுற்றி இருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், த்ரெட்டை வந்து பொறுமையாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீடில் வந்து கொஞ்சம் தள்ளிட்டு நீங்கள் வந்து வெள்ளமாக வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இழுக்கணும். இழுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், இது நல்லா நீங்கள் இழுக்கும் போது டைட்டாக இழுக்கும் போது தான் உங்களுக்கு டிசைன் வரும். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் இது பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கணும். பார்த்தீங்களா, இது வந்து புல்லியன் ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. இது ஃப்ளவர்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்டிச் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம நேராக போட்டு பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள், மறுபடியும் கீழேருந்து எடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழ் நோக்கி எடுக்கும் போது பாருங்கள் எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நீடிலுக்கு அடியில் வந்து சுற்றணும். த்ரெட்டை வந்து நீங்கள் இதை அப்புறம் சுற்றணும். 2 3 உங்களுக்கு எந்த கவுண்டிங் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றணும். லைன் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் சுற்றணும். 5 6 7 8 சுற்றிட்டோம் பாருங்கள். இது வந்து சுற்றிட்ட பிறகு இது நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கும் போது அதே நேரத்தில் இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா கிட்ட தள்ளிக்கிட்டு நீங்கள் இதை இழுக்கணும். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து அதிகப்படுத்தும் போது இந்த ஸ்டிச்சோட லென்த்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம 8 கவுண்ட்லாம் போட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மேலே நீடில் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் போடும்போது பாருங்கள் இது ஈவனாக அழகாக வந்துடுச்சு. நம்ம எந்த லென்த்துக்கு எடுத்தோமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் கவுண்டிங் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பஞ்ச் பண்ணி கீழே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்துடும். மறுபடியும் ஒரே ஒரு டைம் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல வேணுமோ அங்கே வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் தள்ளி ஆப்போசிட்டில் நீடில் வந்து கீழேருந்து நீங்கள் மேலே குத்தி எடுக்கணும். எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் சுற்றணும். 1 2 3 4 இது கொஞ்சம் டைம் எடுக்கும். 4 5 6 7 8 நான் சுற்றி இருக்கேன். இப்போ நீடில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிட்ட தள்ளிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் நான் 8 கவுண்ட் தான் சுற்றி இருக்கேன். இப்போ சுற்றினோன்னு நம்மளுக்கு இதை போல் பக்கத்தில் வர இது வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு ஏற்றப்பல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, தெரியுதா உங்களுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போலாம் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், சிம்பிளான ஸ்டிச் தான். உங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.